ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸுடைய பேக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இதோட ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே 3.5 இன்ச்சையும் கீழே மீதி வந்து 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய அளவு ப்ளவுஸ் வந்து இது வந்து 42 ப்ளவுஸ் சைஸுங்க. என் கஸ்டமருடைய அளவு சைஸ் எதுவோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கஸ்டமருக்கு எந்த மாதிரி அளவு இருக்கோ அதுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களானாக்கா நடுவில் வந்து அவங்க வந்து ஓவர் ரவுண்டு வந்து ரொம்ப அகலமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களோ நான் வந்து ரொம்ப அகலமாக இருக்காமல் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து என் கஸ்டமருக்கு ஏற்றாட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து கேன்வாஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுற அவளுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து காஸ்ட் வந்து அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா இது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து வில்லேஜ் சைடு தாங்க. அவங்க புது புது டிசைனாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குவாங்க. அதனால் எங்கள் இடத்துல வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மாதிரி நான் வந்து என் ஸ்டிச்சிங்கை வந்து நான் மாற்றிப்பேன். கேன்வாஸ் வந்து இது வந்து என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலோட டீச்சரோடையது. அவங்க நிறைய வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்குவேன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு. அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து 2 ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இது 3வது ப்ளவுஸு. அவங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நான் கேன்வாஸு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து 300, 350, 400க்குள்ளே தான் இங்கே அதிகப்படியான ப்ளவுஸு டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்கறதுனால எங்கள் ஏரியாவில் எந்த ப்ளவுஸு எப்படி தைச்சா வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ரேட்டும் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து என் ஸ்டிச்சிங்கை வந்து நான் அவங்களுக்கு ஏற்றாட்டும் மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். உங்கள் ஏரியாவில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேன்வாஸில் நான் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து லைனிங்களும் வரைஞ்சிருக்கேன். அது மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்காங்க. இப்போ பார்த்தீங்களான்னா உங்களுக்கு வந்து ஐரனிங் பண்ணணுன்னாலும் நான் ஆல்ரெடி ஐரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுவும் ஐரனிங்கும் வந்து நான் எல்லா சேரீக்கும் வந்து ஐரனும் வந்து பண்ண மாட்டேங்க. ஆனால் ஸ்டீச்சர்ஸு ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாம் கேட்டாங்களான்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நான் ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்தோடனே நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மாத்திரம்தாங்க ஐரன் பண்ணுறது கேன்வாஸு எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் உங்கள் பக்கத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே கேன்வாஸை ஐரன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரேட்டை சொல்லும்போது என்னங்க அவ்வளோ ரேட்டா இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு டைம் நம்ம வந்து ஒரு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராதபடி நம்ம நடந்துக்கணும். அதனால ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க, இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதில் எப்படி கம்மியாக வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் அவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியும் அதில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களான்னா மிஷினில் வந்து இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கின்னு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அப்படி கட் பண்ணி விட்டால் தான் நம்ம திருப்பும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணும்போது காட்டன் சேரீக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களானாவே ஃபுல்லாகவே வந்து அடித்து திருப்பிட்டா மேலவும் நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பெரிய தையலாக போடாமல் சின்ன தையலாக போட்டுக்கோங்க. அது பார்க்குறதுக்கே வந்து இன்வெஸ்டபுளாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நீட்டு ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வீடியோவில் வந்து பேசும்போது நர்வஸாக இருக்குங்க. கரெக்டாக பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா நம் வீடியோலலாம் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை. அதனால தான் அதிகமாகவே ஷார்ட்ஸ் வந்து நான் போடுவேன். இப்போ நம்ம தைச்சதை வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் நாம் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து வீடியோவில் பார்க்குறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களான்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.